வணக்கம் நேர்களே. சவுதி அரேபியால ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க 70 வருஷத்துக்கு அப்புறம். அந்த சேஞ்சை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அது என்ன சேஞ்ச் அப்படின்னா, அங்க லிக்கர் சேல் பண்ணலாம். சரக்கு விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனந்த் சார் தான் அந்த வடிவேல் ஜோக்ல சொல்ற மாரி பொஸ்கு பொஸ்குன்னு துபாய் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டா, அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதும், ஏன் இது இவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படிங்கிறதும் நம்ம இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனந்த் சார்ட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்ப சவுதி அரேபியா வந்து லிக்கர் சேல்ல நாங்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹12,00,000 ஒரு மாசம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க மட்டும் சேலரி சர்டிஃபிகேட் காமிச்சோ, இல்ல இன்கம் ப்ரூஃப் காமிச்சு லிக்கர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாம 70 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் பொசுக்குன்னு துபாய் போகிறத விடுங்க. நான் பேசிக்லி என்னென்னா, நான் வந்து சவுதியிலேயே ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். ஓகே சார். நான் ஒரு 11, 12 வயசு இருக்கிறச்ச எங்கள் அப்பா சவுதி போயிட்டார். நான் 25, 26 வயசு இருக்கிறது தான் எங்கள் அப்பா திரும்பி வந்தார். ஸோ என் லைஃப்பில் ஒரு 20 வருஷம் எங்கள் அப்பா சவுதியில் இருந்ததுனால அட்லீஸ்ட் ஒரு 30, 40 வாட்டி நான் சவுதி அரேபியா போயிட்டு வந்திருக்கேன். ஓகே அண்ட் சார். ஒரு வாட்டியும் நான் 20 நாள் 30 நாள் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு சவுதி வந்து ரொம்ப பரிச்சயம். நான் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரீசெண்டாக ஈவெண்ட்டுக்கு போனேன். நான் பார்த்த சவுதி இன்னைக்கு இல்லை, அது வேறு விஷயம். பட் சவுதி அரேபியாவில் வந்து இது ஒன்றும் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா இப்போ வந்து கச்சா எண்ணெய்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. உலகத்தில் இவ்வளோ தாராக நடந்து கூட கச்சா எண்ணெய் விலை வந்து 59 தாண்டலை. வெனிசுலா, ரஷ்யா இவங்க 2 பேரும் பெரிய கச்சா எண்ணெய் பிளேயர்ஸ். இவங்க மார்க்கெட்டில் இல்லாத போதே உங்களுக்கு கச்சா எண்ணெய் 59, 60 தாண்ட மாட்டேங்குது. ரஷ்யன் ஆயில் ஃபுல்லாக மார்க்கெட்டில் வந்து வெனிசுலன் ஆயிலும் ஃபுல்லாக மார்க்கெட்டில் வந்தால் $40 கிட்ட போயிடும் கச்சா எண்ணெய் விலை. அது மட்டும் இல்லை, பிக்கஸ்ட் இம்போர்ட்டராக வந்து அமெரிக்கா வந்து ஆயில் சர்ப்ளஸ் ஸ்டேட் ஆகிடுச்சு. அவங்களே ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ கச்சா எண்ணெய்க்கு இருந்த குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ இல்லை. ரைட்டா? இந்த சமயத்தில் வந்து சவுதி அரேபியாவில் நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் இந்த புது சுல்தான் ட்ரை பண்ணுறாரு. தட் இஸ் இந்த எம்பிஎஸ்ன்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த சவுதி அரேபியாவில் கச்சா எண்ணெயை வாங்கி ரிஃபைன் பண்ணுவாங்க. பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி நாங்கள் எங்கள் அப்பா பொறிச்சு ஆரம்பித்து ஒரு ஃபர்டிலைசர் பிளான்ட் ஆரம்பித்து அது சாபிக்னு ஒரு பெரிய கம்பெனியாக மாறி ஜுபைலும் டமாமும் ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் சிட்டியாக மாறிடுச்சு. இதை தவிர வந்து இப்போ ஜெத்தாவில் ஒரு ரிஃபைனரி வச்சு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜெத்தா சைடு வந்து இந்த சைடு ரெட் சி அண்ட் ஆஃப்ரிக்கா பக்கம் அதில் பெருசாக உங்களுக்கு இது கிடையாது, கச்சா எண்ணெய் கிடையாது. இந்த சைடு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் தான் கச்சா எண்ணெய். ஸோ ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேருந்து எண்ணெயை அங்கே கொண்டு போய் ரிஃபைன் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ ஜெத்தாங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு டமாம் ஜுபேலோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கச்சா எண்ணெய் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அவங்க டூரிசம் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் ஒரு ஷாப்பிங் சென்டராக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு விஷனோட பண்ணது. நீங்கள் துபாய், அபுதாபி போயிருந்தீங்கனாலும் நீங்கள் துபாய் போயிட்டு அபுதாபி போனீங்க. அபுதாபி இஸ் ஃபாஸ்ட் கேச்சிங் அப் வித் துபாய். இன்னும் ஷாப்பிங் அவ்வளோ பெருசாக ஆட்டாலும் சீ வேர்ல்டு, ஃபெராரி வேர்ல்டு, டிஸ்னி வேர்ல்டு இதெல்லாம் வருது. ஐலண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஐலண்டில் வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க. துபாய்க்கும் அபுதாபிக்கும் ஒரு ரயில் லிங்க் போட்டாங்கன்னா 1 ஹவரில் துபாய் அபுதாபி போயிட்டு வரலான்னு வந்துடும். ஸோ இது வந்து துபாய் அபுதாபி ஹாவ் கான் ஃபார் அஹெட். லுபேர்னு இருக்கிற ஃப்ரெஞ்சு மியூசியமை கொண்டு வந்து இதில் அபுதாபியில் வச்சுட்டாங்க. நீங்கள் அதை பார்க்கணுன்னா 1.5 நாள் ஆகும். அந்த மியூசியமை பார்க்கணுன்னா, ஒழுங்காக பார்க்கணுன்னா 1.5 நாள் ஆகும். லுபேரில் வந்து 6 மாதம் ஆகும், இங்கே 1.5 நாள் ஆகும். அப்போ லுபேர்லேருந்து இன்னும் மெட்டீரியல் எடுத்து அபுதாபியில் வைப்பாங்க. ஸோ இட் வில் பிகம் ஆர்ட் பண்ணுறாங்க. லிக்கர் இஸ் அவைலபிள் அண்ட் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துடுச்சு. இப்போ துபாய்க்கு ஒரு செட் ஆஃப் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, அபுதாபிக்கு இன்னொரு செட் ஆஃப் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் வந்துடுச்சு. அதுமாதிரி ராசல் கைமாங்கிற ஊரில் வந்து கேம்பிளிங் கூட அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தனி இதில்ல சார்? எல்லாம் ஒன்று தான். யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இதில் வந்து மெயினாக கச்சா எண்ணெய் இருக்கிறது வந்து இதில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த யுஏஇயில் அட்லீஸ்ட் 35லேருந்து 40 கிரவுண்டு வந்து ஃப்ளட் லைட்ஸ் போட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவை நம்பி கிரிக்கெட் டூரிசமும் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ துபாய் வந்து
கச்சா எண்ணெய் இல்லாத உலகத்துக்கு ஃபாஸ்ட் போயிட்டே இருக்குது. இந்த வாட்டி அவங்க 10 வருஷம் கோல்டன் விசாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ தே ஆர் பில்டிங் அ காஸ்மோபாலிட்டன் ரூல் பேஸ்ட் ஃப்ரீ சொசைட்டி. காஸ்மோபாலிட்டன்னா எமிராட்டி பாப்புலேஷன் லெஸ் தென் 1%. ஸோ தே ஆர் பில்டிங் அ ஹியூஜ் பாப்புலேஷன். சவுதி அரேபியா அதை பார்த்து நம்மளும் ஒரு ஓப்பன் சொசைட்டி ஆக்கி எங்களுக்கும் நிறைய இது இருக்குது, நேச்சுரல் பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, எங்களையும் உள்ள ஒன்றே எங்களுக்கும் கொஞ்சம் கூட்டம் வரட்டுமே அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருங்க. அதுக்கு தான் நியோம் ப்ராஜெக்ட்டு, இந்த கோல்ஃபை ஒரு 2ஆக உடைச்சாங்க, ஃபுட்பாலு, இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட்டும் ட்ரை பண்ணிட்டு விட்டாங்க. பட் ஃபுட்பாலில் வந்து பெரிய பிளேயர்ஸாக ஊருக்கு ஆட சொல்கிறது, இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி அங்கே ஒரு பிளேஸாக டெவலப் பண்ணணுன்னு அவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டாக ட்ரை பண்ணுறாங்க. யார்? சவுதி அரேபியா. நான் அதில் 2 தப்பு பண்ணிட்டாங்கன்னு என்னோட இதில் 2 தப்பு பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற எக்ஸ்பேர்ட் பாப்புலேஷனுக்கு லைஃப்பை நீங்கள் அன்எக்ஸ்பென்சிவ் ஆகணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நான் எம்ப்ளாயின்னா என் கூட இன்னொரு டிபெண்ட் என் ஒய்ஃபும் குழந்தைங்களுக்கு டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ரெசிடென்ட்ஸ் வந்து விட்டு போயிட்டாங்க. ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் விட்டு தான் அவங்கள மட்டும் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க இருக்கணும்னா வேறு எங்கேயாவது வேலை கிடைக்கலன்னா தான் அவங்க தூங்குவோம். வேலை கிடைக்கணும் வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுவோம். ஓகே. ப்ளஸ் அவங்க வேட்டை வந்து 10% ஆக்கிட்டாங்க. வேட்டு 10% ஆனான்னா நீங்கள் வெள்ளை பொடிச்சா கொடுத்தாலும் வேட்டில் வாங்க மாட்டாங்க. துபாயில் வேட்டில் 4-5% தான். நீங்கள் வெள்ளை பொடிச்சா உங்கள் பணம் வந்துடும். 1% தான் வராது, வந்துடும். சிங்கப்பூர்லேயும் வேட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகும். நீங்கள் 10% வேட்டை போட்டு அதை கிளைம் பண்ணிக்கோன்னா எல்லோரும் துபாயில் போய் வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ துபாய் வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் ஆஃப் தி வேர்ல்டாக இருக்குது. ஸோ அந்த ரிஃபார்ம் அவங்க பண்ணலை இன்னும். அந்த வேட்டை 4-5% ஆக்கணும். வீசாவை ஈஸியாக கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணலைன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஈஸி லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஈஸியாக பழத்தை பெருச்சு ப்ராப்ளம், அதில் லிக்கர் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் லிக்கர் அடிக்கலான்னா இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் வருவான், இன்னும் டூரிஸ்ட் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமானில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிசார்ட்டே பார்த்துருக்கேன், ஹை-எண்ட் ரிசார்ட்டே பார்த்துருக்கேன். அது மாதிரி ரிசார்ட்லாம் ஒன்றா நீங்கள் வந்து கொஞ்சம் லிக்கர் சர்வ் பண்ண விடணும் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்டு. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த ரெசார்ட்டில் லிக்கர் இல்லாமல் அவ்வளோ பெரிய ரெசார்ட்டு எங்கள் அங்கே லிக்கரோட தான் இருக்குது. ஓகே. ஸோ இவன் என்ன சொல்ல வரான்னா, இப்போ அவன் என்ன சொல்கிறான், இஃப் யூ ஆர் ரெசிடெண்ட் அண்ட் நான் முஸ்லீம், நீங்கள் மாதம் 12 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் இருந்ததுன்னா நீ தண்ணி அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். அதே மாதிரி இஃப் யூ ஆர் நான் முஸ்லீம் டூரிஸ்ட் லிவிங் இன் அ 5-ஸ்டார் ஹோட்டல், உங்களுக்கு பர்மிட் கொடுத்து தண்ணி அடிக்க விடுவான். லேட்டர், இப்போ விட்றானான்னு தெரியாது, லேட்டர் விடுவான். போய் சேலரி சர்டிஃபிகேட்லாம் காட்டினா தான் கொடுப்பேன்னு வேறு சொல்லியிருக்காங்க சார். பஸ் அதெல்லாம் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறோம். எனி கவர்மெண்ட் சிஸ்டம் இஸ் கரப்ட். அண்ட் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே டாப் 1-2% இருக்கும். வெள்ளைக்காரன் ஹை பெய்டு இண்டியன்ஸ் இவெல்லாம் 12 lakhs மேலே ஈஸியாக இருப்பான். அவன் கொண்டு போய் கொடுத்துரும். ஒன்ஸ் அவன் வாங்கிட்டான்னு வைங்க, அவன் வீட்டில் 4 பேருக்கு சேர்த்து ஊற்றி கொடுத்தா உனக்கு எப்படி தெரியும்? ஸோ அவன் என்ன சொல்கிறான், சும்மா ஹி இஸ் புட் இட் அ பாயிண்ட், எல்லாரும் கடைக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த 12 lakhsன்னு சொல்கிறாங்களே தவிர அவன் வீட்டில் தனியாக 3 பேருக்கு பார்ட்டி வச்சா யாருக்கு தெரியும்? ரைட். அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறையா வேணும், கூகுள், அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இங்கே உள்ளே கொண்டு வரணும். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இங்கே சேஞ்சஸ் நாங்கள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, அதனால் இதை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நான் நீ ஒன்றே தானே சொல்கிறோம். இவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்று பார்க்குறாங்க சார் அந்த இடத்துல. நல்லா பெருசாக நீ வந்து ஊருக்கு டெவலப் பண்ணணுன்னா உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்க வந்து டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பார்க்குறாங்க. அவன் எலக்ட்ரிக் கார்ஸ் ட்ரை பண்ணுறான், எல்லாம் ட்ரை பண்ணுறான். டாட்டா பேசி பார்த்தான், எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டெக்னாலஜியும் ட்ரை பண்ணுறான். ஐடியும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவான். பட் உனக்கு ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ் வேணும். ஏன் நீ ஐடி அங்கே கூகுளில் பெரிய கேம்பஸ் போட்டால் இங்கே வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கான். அங்கே வேலை செய்யறதுக்கு சவுதிலாம் கிடையாது, இங்கேருந்து ஆளை கூட்டிகிட்டு போகணும். ஸோ காஸ்ட் ஜாஸ்தி. வென் இந்தியா இட்செல்ஃப் இஸ் ஓப்பன், வை வில் கூகுள் டூ இட் தேர்? ஃபைன் சார். ஸோ இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது சவுதிக்கு எந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத என்ன கேட்டால் பெருசாக சேஞ்ச் வராது. ஏன்னா சவுதி சொசைட்டி ப்ரைமர்லி மாறணும். நீங்கள் ரெசிடெண்ட்டோட டிபெண்டன்ஸுக்கெல்லாம் டேக்ஸ் போட்டால் எல்லாம் ஓடி போயிடுவோம். அண்ட் வேட்டு 10%ங்கிறது கம்ப்ளீட்லி டூரிசம் அகேன்ஸ்ட்.
ஓகே சார். ஸோ இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்த இனி அடுத்த வரக்கூடிய காலங்கள்ல இந்த இன்வெஸ்ட்மென்ட் மாதிரியானதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.